Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னகுட்டி என்னோட பேர் வந்து சர்மிளா. நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ, ஸ்கின் கேர், ஹேர் கேர், பியூட்டி டிப்ஸ், காமெடி வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க பாக்குறதுக்குமே ஈஸியா இருக்கும். சோ நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இன்னைக்கு உங்க கூட வந்து ஒரு ஹேர் பேக் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து ஹேர் பேக்னு கூட சொல்லலாம், இல்லாட்டி ஹேர் சீரம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான், ஒரு மேஜிக்கல் இன்கிரீடியன்ட் சொல்லலாம். ஹேர் க்ரோத், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால், ஹேர் டிராண்ட்ரஃப், அதுக்கப்புறம் பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைக்கு அந்த ஒரு இதை வச்சு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நானுமே அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால உங்க கூடயும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கான முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ் என்னலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டும் பார்த்துடலாம். இந்த ஹேர் பேக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு வந்து ஆனியன் தான் வேணும். ஸோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து நிறையா சல்ஃபர், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மோஸ்ட்டாக ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் பெரிய வெங்காயத்தை விட. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது நம்ம ஹேரை நல்லா க்ரோத் பண்ணும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணும். ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இச்சிங் ப்ராப்ளம், ஸோ ஸ்கேல்ப்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்புல ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்றாப்புல வெங்காயம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா க்ளீனாக கழுவி இந்த மாதிரி போட்டு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைக்கும் போதுலேயே நம்ம கண் வந்து கொஞ்சம் கண்ணு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஹேரில் அப்ளை பண்ணச்சுலலாம் எதுவுமே ஆகாது. பட் இதை அரைக்கும் போது வந்து கண் வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து நல்லா ஒரு இதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதோட ஜூஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏன்னா அப்படியே யூஸ் பண்ணலைன்னா ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணச்சுல நமக்கு வந்து அந்த சக்கை எல்லாமே ஹேர்லேயே இருக்கும். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட நார்மல் தேங்காய் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறோன்னா ஸ்கேல்ப்பு வந்து நிறைய பேருக்கு சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தேங்காய் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய ஹேரில் வந்து நான் இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணச்சில உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி ஆயில் இல்லைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் தான் நமக்கு இன்னுமே பெனிஃபிட்டு. ஸோ அதனால் ஹேரில் வந்து முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலையே தயாரித்த ஒரு எண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எண்ணெயோட வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. முன்னாடி நிறைய பேருக்கு முடி இல்லாமல் இருக்கும். ஸோ அதிலலாம் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு காட்டன் பஞ்சை வச்சு அப்ளை பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து நார்மலாக நம்ம கையிலேயே யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கையை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து நீங்கள் வீக்லி 2 வந்து யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனியனுங்கிறதுனால கோல்டு நிறைய பேருக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வெயில் அடிக்கிற டைமில் யூஸ் பண்ணுங்கள், ஈவினிங் டைம் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கோல்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஹேரில் வச்சுக்காதீங்க. ஒரு 5 இல்லாட்டி 10 மினிட்ஸ் மட்டும் ஹேரில் வச்சுட்டு ஒரு மசாஜ் நல்லா கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணச்சில ஹேருக்கு அப்ளை பண்ணச்சில பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணில் பற்றக்கூடாது, ஏன்னா கண் காந்தும். ஸோ அதனால் இது வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிட்டேன்.
ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஒரு நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம், ஸோ ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறதுனால ஹேரில் வந்து அந்த ஸ்மெல் வருமே, வெளியே எங்கேயுமே போக முடியாது அந்த மாதிரி நினைக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக எப்போவும் யூஸ் பண்ணுற ஷாம்பு இருக்கும்ல, ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷாம்பு யூஸ் பண்ணச்சில தண்ணியில் வந்து லிக்விட் மாதிரி தண்ணியில் கலக்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஷாம்பில் வந்து நிறையா கெமிக்கல் இருக்கும், அதனால் எப்போவுமே தண்ணி ஊற்றி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 10 இல்லாட்டி 20 இல்லாட்டி 5 மினிட்ஸ் உங்கள் இஷ்டம் தான். 5 இல்லாட்டி 10 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு மேலே நிறைய பேருக்கு வச்சுருந்தா கோல்டு வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ணோன்னே என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் வந்து கோம் வச்சு என் ஹேரில் இது பண்ண போச்சுல எந்த ஹேர் வந்து வரவே இல்லை எதுவுமே. ஸோ இது இல்லாமல் இருந்துச்சு, டேண்ட்ரஃபும் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் ஃபாலும் இல்லாமல் இருந்துச்சு. இல்லாட்டி நான் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹேரை வந்து இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஹேர் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வரல. பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ண நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். எந்த பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 2 மந்த் இல்லாட்டி 1 மந்த்தாவது ட்ரை பண்ணணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கும், நிறைய பேருக்கு பொடுகு ப்ராப்ளம் இருக்கும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹேர் க்ரோத்தும் நமக்கு பண்ணி கொடுக்கும். அதுவும் இல்லாமல் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி நமக்கு வந்து சூப்பராக நம்ம ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேருக்கு வந்து சென்சிட்டிவான ஸ்கேல்ப் இருக்கும், ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஹேரில் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் இச்சிங் ப்ராப்ளம், வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்கள் ஹேருக்கு வந்து எந்த ப்ராப்ளம் எதுவும் வரலான்னா இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆனியன் யூஸ் பண்ணுறோம். ஆனியன் வந்து டெய்லி யூஸ் பண்ணால் கோல்ட் ஆயிரும். ஸோ அதனால வீக்லி 2 டைம்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மாதத்தில் பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்கறதுக்குமே ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் இந்த வீடியோஸ் போடுறேன். என்னை இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.